லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் கூட உள்ள நிலையில் சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இன்று மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு, அதே போல மறைந்த பிரபலங்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட இருக்கு. அதே நேரம் மேகதாது அணைக்கு எதிராக அரசின் தீர்மானத்தை முதல்வர் கொண்டு வர இருக்கிறாரு. இந்த தீர்மானத்தில் இடம்பெறக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னவா இருக்கு? தீர்மானத்தில் யார் யாரெல்லாம் பேசவிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு? விவரம். பாலா, தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று காலை 9:30 மணிக்கு இரண்டாவது நாளான நிகழ்வு தொடங்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகள் பொறுத்தவரை பார்க்கும்பொழுது முதலாவதாக பேரவை தொடங்கியவுடனே இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படுகிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களுடைய உறுப்பினர்கள் ராமசாமி, வீரசாமி, சுவாமிநாதன், ஆறுமுகம், நாஞ்சில் முருகேசன் உள்ளிட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போன்று முக்கிய பிரபலங்களாக இருந்திருக்கக்கூடிய நபர்கள் சமீபத்தில் இறந்திருக்கார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கும், அதே போன்று இயக்குனர் பாரதி ராஜா, திரைப்பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி, அதே போன்று சட்டப்பேரவையினுடைய முன்னாள் செயலாளர் ராமசாமி உள்ளிட்டவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகா மாநிலம் காவிரி குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடிய நடவடிக்கைக்கு ஏற்கனவே தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வர இருக்கிறார். மேகதாது அணை கட்டுவதன் மூலமாக தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய காவிரி நதிநீர் தமிழ்நாட்டுக்கான ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கூடிய இந்த நதிநீர் விவகாரத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இதன் மூலமாக விவசாயிகளுக்கான பாதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையில் தனி தீர்மானம் கொண்டு வர இருக்கிறார்கள். இந்த தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு அரசியல் கட்சியினுடைய சட்டமன்ற பிரதிநிதிகள் பேச இருக்கிறார்கள். தாவேகா, திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கிறது. அதனை தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களும் பேச இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசக்கூடிய விஷயத்தில் திமுக சார்பில் சிவசங்கர், ஆஸ்டின், அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா உள்ளிட்டவர்கள் பேசுவார்கள் என்று தெரிகிறது. இதன் அடிப்படையில் இன்றைய ராஜ்குமார், தற்போது நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் தற்போது தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வுகள் தொடங்கியிருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இரங்கல் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு சி ராமசாமி அவர்கள் 18/11/2025 அன்றும், தா வீராசாமி அவர்கள் 25/2/2026 அன்றும், திரு சி சுவாமிநாதன் அவர்கள் 8/3/2026 அன்றும், திரு ஆகா ஆறுமுகம் அவர்கள் 19/4/2026 அன்றும், திரு பே கண்ணன் அவர்கள் 27/4/2026 அன்றும் மற்றும் திரு நாஞ்சில் முருகேசன் அவர்கள் 13/5/2026 அன்றும் மறைவுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சி ராமசாமி அவர்கள் 1991-96 ஆண்டுகளில் சங்கராபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு தா வீராசாமி அவர்கள் 1980 முதல் 84 வரை மற்றும் 85-88 ஆகிய ஆண்டுகளில் ஒரத்தநாடு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். மேலும் 1985-86 ஆண்டுகளில் அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றியுள்ளார்கள். திரு சி சுவாமிநாதன் அவர்கள்
1991-96 ஆண்டுகளில் புதுக்கோட்டை தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு ஆ.க. ஆறுமுகம் அவர்கள் 1980 ஆண்டுகளில் பர்கூர் தொகுதியிலிருந்தும் 1985-1988 ஆண்டுகளில் பென்னாகரம் தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவனே பணியாற்றினார்கள். திரு பே. கண்ணன் அவர்கள் 2006-2011 ஆண்டுகளில் தாரமங்கலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். திரு ஆ. நாஞ்சில் முருகேசன் அவர்கள் 2011-2016 ஆண்டுகளில் நாகர்கோவில் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பிறந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்பு உறுப்பினர் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.